என்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, ஆனா சப்ஸ்கிரைபர் இருந்தும் வியூஸே வரலைங்க அப்படின்னு புலம்பக்கூடியவங்களா? ஸோ இதே புலம்பல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இருந்தது. ஸோ யூடியூப் அல்கிரிதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். பிகாஸ் யூடியூப் அல்கிரிதத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோவாகப்பட்டது நல்ல growth ஆகும். என்ன சிடிஆர் அதிகமாக இருந்தாலும் சரி, ஆர்பிஎம் அதிகமாக இருந்தாலும் சரி, சிபிஎம் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு எது அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனால் அல்கிரிதமை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தலை அப்படின்ற பட்சத்தில், ஸோ அல்கிரிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ புஷ் பண்ணாது. முதல்ல இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்ல உங்களுக்கு ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. பிகாஸ் என்னையே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 70,000 சப்ஸ்கிரைபர்களும் ஸோ நீங்க ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. 70,000த்துக்கும் இந்த யூடியூப் அல்கிரிதம் கொண்டு போய் சேர்க்குமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்காது. என்னப்பா சொல்ற, அப்புறம் எதுக்கு எனக்கு 70,000 பேர் இருக்காங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிலாம் வைக்க சொன்னேனே, அவங்க வச்சதுனால தானே அவங்களுக்கு போயிருக்கும், எப்படி போகாம இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ யூடியூப்பை தான் இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யூடியூப் அல்கிரிதம் இந்த இடத்துல என்ன வேலை நம்ம பார்க்குது, எல்லாரும் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூசர்ஸ் அப்படின்றது யூடியூப்ல இருக்கிறாங்க. ஸோ யூடியூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது வந்துட்டு பண்ணாது. யூடியூப் என்ன நினைக்குதுன்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் மக்கள்கிட்ட. இவரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் இவர் சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் எடுத்துட்டு போய் காட்ட முடியாது. நான் ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்தால் மட்டும்தான் எடுத்துட்டு போய் சேர்ப்பேன். அப்போ யூடியூப் அதை எப்படி டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வியூஸ் போகாததுக்கான காரணம், முதல்ல யூடியூப் என்ன செய்யும்னா, உங்களுடைய அதாவது பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு 100 பேருக்கு அனுப்பும் அந்த வீடியோ. அந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு கிளிக் எப்படி பண்றாங்க, அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஆவலா அதை கிளிக் பண்ணி உள்ள போறாங்களா, ஏன்னா எல்லாம் யூடியூப்க்கு தெரியும். நோட்டிபிகேஷன் வந்தோன்னா விஷயம் வீடியோ போட்டாரு போய் பாரு அந்த மாதிரி பாக்குறாங்களா, இல்ல தாமதமா வந்தாலும் அந்த வீடியோவை கிளிக் பண்றாங்களா, இல்ல வந்து ஸ்க்ரோல் டவுன் அதாவது தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்களா அப்படின்றத யூடியூப் அல்கிரிதம் பயங்கரமா நோட் பண்ணும். அது நோட் பண்ணி என்ன செய்யும்னா, மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் இவருடைய சேனல் மேல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ ஆப்வியஸா நம்ம மக்களை உள்ள இழுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா, தம்ப்நெயில்ல நல்ல ஃபோக்கஸ் பண்றது, டிமாண்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே உள்ள எடுத்துட்டு வந்து இறக்குறது. ஸோ தம்ப்நெயில்ல நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது மக்களுக்கு பார்த்த உடனே ஒரு கியூரியாசிட்டி, ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு யூடியூப் அல்கிரிதம் கொண்டு போய் அதை சேர்க்கிற வேலையை பார்க்கும். அப்ப என்ன செய்யணும்னா, என் வீடியோ வருது, என் வீடியோ பார்த்த உடனே தம்ப்நெயில்ல வந்துடும். அந்த தம்ப்நெயில்ல வந்த உடனே அந்த தம்ப்நெயில் நீங்க பாக்குறீங்க யூடியூப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். முதல்ல யூடியூப் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எப்படின்னா தம்ப்நெயிலை பார்க்கும், தம்ப்நெயிலை பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, சூப்பர் கண்டென்ட் பா, சூப்பர்பா ஜெயிச்சிட்டப்பா அப்படின்ற மாதிரி அதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குட்டா போல அடிச்சு நவுத்திட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பைட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த கிளிக் பைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்ல இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் தம்ப்நெயில்ல ஒன்று இருக்கும், வீடியோக்குள்ள ஒன்று இருக்கும். தம்ப்நெயில்ல ஒன்றை சொல்லிட்டு வீடியோக்கு உள்ள போயிட்டு வந்துட்டு வேற ஒன்று சொல்றது. ஸோ கிளிக் பைட் அப்படின்றது கொடுக்குறது. இந்த கிளிக் பைட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அல்கிரிதத்தை இன்னும் இவங்க பெட்டர் பண்றாங்க, அதாவது அப்கிரேட் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப தம்ப்நெயிலை பார்த்து ஒருத்தர் கிளிக் பண்ணி உள்ள வராரு. உள்ள வர்றவரு எவ்வளவு நேரம் வீடியோல டிராவல் பண்றாரு, முதல்லலாம் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் அந்த வீடியோக்குள்ள டிராவல் பண்ணாலே போதும், யூடியூப் அல்கிரிதம் அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 30 செகண்ட் மட்டும் போதுமான ஒன்னாதான் இருந்துச்சு முதல்ல. பட் இப்ப அந்த அல்கிரிதம் ஸ்மார்ட் பண்ணதுனால அந்த 30 நிமிஷத்தை தாண்டி 1 நிமிஷம் இருக்கிறாங்களா, இல்ல வந்துட்டு என்டையர் இந்த வீடியோக்குள்ளேயே இருக்கிறாங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ என்டையர் இந்த வீடியோக்குள்ளேயே இருக்கிறாங்களா அப்படின்றத யூடியூப் அல்கிரிதம் பார்க்கும். இதுல குறிப்பா இந்த வீடியோக்குள்ள என்டையர்ல இருந்துட்டு அவங்க இந்த வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்களா, இந்த சேனலை வேற யாருக்கோ ஷேர் பண்றாங்களா, லைக் பண்றாங்களா, கமெண்ட் பண்றாங்களா, இந்த கமெண்ட் பாசிட்டிவா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரே இடத்துல நிறுத்தப்படுது. அதாவது நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ உருவாக்கி உள்ள அப்லோட் பண்ணி உள்ள அனுப்புறீங்க, ஒரு 100 பேருக்கு அது போய் காமிக்குது. அந்த 100 பேருக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லாம வீடியோ போட்டாலும் அது 100 பேருக்கு தான் காமிக்கும். ரேண்டம் இதே மாதிரி தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு யூடியூப் சம்மந்தப்பட்டு போறேன்னா, இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 100 பேர் என்கிட்ட 2000க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு காட்டிடும்.
ஒருவேளை வந்துட்டு என்கிட்ட 2000 சப்ஸ்கிரைபர் மேல இல்ல, வெறும் வந்து 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அது வந்துட்டு 10 பேருக்கு மட்டுமா காட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை பப்ளிசிட்டி பண்ண உடனே அதை எடுத்துட்டு போய் ரேண்டமா ஒரு 100 பேர் காட்டும். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடா தேடிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 100 பேர் போய் காட்டும். அப்ப அந்த 100 பேர்ல எத்தனை பேர் அதை கிளிக் பண்றாங்க, எத்தனை பேர் வந்துட்டு இதை கிளிக் பண்ணாம இருக்கிறாங்க, பார்த்துட்டு அடப்படா இது வந்து கம்ப்ளைண்ட் இது அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத யூடியூப் அல்காரிதம் பார்க்கும். அப்போ அந்த 100 பேருக்குள்ளேயே யாருமே அதை கிளிக் பண்ணல, யாருமே அந்த வீடியோ வந்து கடந்து போக விடல அப்படின்ற பட்சத்துல யூடியூப் அல்காரிதம் என்ன நினைக்கும், ஸோ அந்த வீடியோ வேஸ்ட் போல, அதனால வீடியோ அப்படின்ற மாதிரி அதை அப்படியே புஷ் பண்றதை குறைச்சிடும். யாரு வீடியோ போட்டாலும், எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்காங்க வீடியோ போட்டாலும், யூடியூப் இப்படிதான் வேலை பார்க்கும். அவங்க ஆரம்பத்துல இருந்து அதை எப்படி என்கேஜ்மெண்டா கொண்டு போறாங்க அப்படின்றது தான். ஸோ அதை தான் சொல்லுவாங்க ஹூக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ ஆரம்பத்திலேயே. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, மக்களுக்கு பிரயோஜனமான வீடியோ போடுங்க. இப்ப நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, அதனால நீங்க பாக்குறீங்க. இப்ப இதே மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரயோஜனமான ஒரு கண்டென்ட் அப்படின்றது, வேல்யூபிள் கண்டென்ட் உள்ள ஆட் ஆகி வரும் பொழுது யூடியூப் அல்காரிதம் இதை புஷ் பண்ணும். பொதுவா ஒரு சேனல்ல ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேனல்ல ஒரு 50-100 வியூஸ் போறது அப்படின்றது ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 500 வியூஸாவது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்துட்டு 2960 நினைக்கிறேன், ஆமா 2960 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 2000க்கு மேலாம் வியூஸ் கொண்டு போறோம், 10,000 வியூஸ்லாம் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பெரிய யூடியூபர், நிறைய சேனல் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக அதை கொண்டு போய் ஷேர் பண்ணுது. ஸோ அப்படி கிடையாது. ஸோ அது கொண்டு போய் ஷேர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஸோ இந்த தம்ப்நெயில் நல்லா இருக்குது, இந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணக்கூடியவங்க அந்த வீடியோ என்டையர் வீடியோ பார்க்குறாங்க, பார்த்தவங்க அங்கே பாசிட்டிவ் கமெண்ட் பண்றாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க, இங்க வரக்கூடிய கமெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே போல வரக்கூடிய கமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரே விஷயத்துல, அதாவது இதுதான் இப்படிதான் அப்படின்னு ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் பில்டப் பண்ணணும். பில்டப் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு வீடியோவுக்கு என்கேஜ்மெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரிட்டர்ன் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கேள்வி கேட்கறது தான் ரிட்டர்ன் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து உள்ள ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஸோ இப்படிதான் ரிட்டர்ன் ஆடியன்ஸ் அப்படின்றத நம்ம பில்ட் பண்ணவே முடியும். அதை விட்டுட்டு கேட்டாங்க ஒரே ஒரு ஹார்டின், ஒரே ஒரு வணக்கம், ஒரே ஒரு ஹக்கீஸ், இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது வேஸ்டா போயிடும். அதனாலதான் சொல்றேன், ஸோ நீங்க உங்க வியூஸ் அதிகரிக்கணும், என்னதான் சப்ஸ்கிரைபர் கம்மியான வியூஸ் அதிகரிக்கணும்னா உங்க சப்ஸ்கிரைபர்களை ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபர்கள் இருப்பாங்க. ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதுல குறைஞ்சது வந்துட்டு ஒரு 50,000 வந்துட்டு ஸ்லீப்பிங்ல இருப்பாங்க. அப்போ 70,000 இருக்கிறவங்க இப்போ வந்துட்டு ஒரு 20,000 வியூஸாவது போகணும். அந்த மாதிரி வீடியோ போடும்பொழுது அது என்கேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் யூடியூப் அல்காரிதம். ஏன்னா இப்போ என்னுடைய விடி தமிழ் சேனல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், லோன் சம்பந்தப்பட்ட சேனல்ல ஸ்ட்ரைக் வந்ததுனால அது யூடியூப் அல்காரிதம் ட்ரஸ்ட் பண்ணாது. ஸோ அதிகமாக புஷ் பண்ணாது. அதை நான் நம்ப வைக்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ இவ்வளோதான். இப்படி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, இப்படி மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு வியூஸ் அள்ளும். இதை சொல்றது தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சாலும் கண்டிப்பாக நான் டெக்ஸ்ட் மூலியமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேற ஏதாவது இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த மாதிரி ஏதாவது அதுக்கான சொல்யூஷன் தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை ஹைட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நன்றி.